நீங்கள் கடவுளுடைய அன்பிலே என்றும் நிலைத்திருக்க வேண்டுமானால், அவருடைய அன்பை நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கின்ற, அறிவிக்கின்ற, இருப்பதை பகிர்ந்து கொடுக்கின்ற மக்களாக வாழ்ந்தோம் என்றால், கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, தவக்காலத்தினுடைய 5வது வாரத்தில் வருகின்ற வியாழக்கிழமையில் நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக தொடக்க நூலிலிருந்து நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்து அவருடைய விலாசத்தையே மாற்றுகிறார். ஆபிராம் என்ற இருந்த பெயரை ஆபிரகாம் என்று மாற்றி அவரோடு ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்கிறார். என்ன உடன்படிக்கை என்றால், இந்த கானான் தேசம் அது முழுவதையும் உனக்கு நான் கொடுக்கிறேன். உன்னுடைய சந்ததியை நான் இன்னும் அதிகமாக பழுக பெருக செய்வேன். ஆனால் நான் உன்னோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை போல நீயும் உனக்கு பின் வரும் அனைவரும் எனது உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற உத்தரவாதத்தை கடவுள் கேட்கிறார். கடவுள் தான் உங்களுடைய கடவுளாக நான் இருப்பேன், எல்லா காலங்களிலும் தலைமுறை தோறும் எல்லாருக்கும் நான் கடவுளாக இருப்பேன் என்று சொன்னதனுடைய அர்த்தம் என்றுதான் ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்கு, யாக்கோப்பு என்று ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் நானே என்கின்ற சொல்லுகின்ற அளவிற்கு அந்த உடன்படிக்கை ஏற்படுத்திய காலம் ஆபிரகாமோடு என்று. பிரியமானவர்களே, நாமும் இறைவனுக்கு உரியவர்களாக வாழ்வோம் என்றால் நமது விலாசத்தையே கடவுள் மாற்ற காத்து கொண்டிருக்கிறார். நாம் தீயவர்கள் என்று இந்த உலகத்தினுடைய பார்வையில் தெரிந்தாலும் கடவுளுடைய பார்வைக்கு நாம் நல்லது செய்கின்ற பொழுது நம்மை அவர் உயர்த்துவார். ஏனென்றால் அவர் தன்னை நாடி வருகின்ற ஒவ்வொருவரையும் ஒருபோதும் நெருங்கையராய் அனுப்புவது கிடையாது. கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்களோடு பேசுகின்ற இந்த வார்த்தைகள் நம்மையும் யோசிக்க வைக்கின்றன. என்னை நம்புவோர், என்னை ஏற்றுக்கொள்வோர் என்றுமே சாக மாட்டார் என்கின்ற வார்த்தையை இயேசு சொல்கின்ற பொழுது யூதர்கள் அவர் மீது வெகுண்டெழுகிறார்கள். இப்பொழுது நீ பேய் பிடித்தவன் என்பது எங்களுக்கு தெரிகிறது. ஏனென்றால் ஆபிரகாம் இறந்தார், எங்கள் தந்தை என்று சொல்லப்பட்ட ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்கள் இறந்தார்கள், நீ யார் என்று உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று இயேசுவின் மீது காழ்ப்புணர்வு கொள்கிறார்கள், கோபம் கொள்கிறார்கள். இறுதி வரை இயேசுவை கடவுள் என்ற நிலையிலே அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இன்னும் விளக்க முயற்சி செய்கிறார். ஏனென்றால் ஆபிரகாமே என்னை காண ஆசைப்பட்டார், ஆபிரகாம் பிறப்பதற்கு உண்மை நான் இருந்தேன் என்று தன்னுடைய நிலையை அவர் மீண்டும் மீண்டுமாக சொல்கிறார். என்னை பற்றி நானே சொன்னால் அது பெருமையாகும், என்னை பற்றி சொல்ல தந்தை இருக்கிறார், அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவருடைய பொறுமையை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு கடவுள் மனிதனாக மாறி மனிதன் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற அளவிற்கு தம்மை அவர் தாழ்த்தி கொண்டிருக்கிறார் என்றால் அந்த தாழ்ச்சி நம்மிலும்